அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் வாக்குறுதிகள் அப்படின்னுங்கிற தலைப்புல நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அல்லாஹுவின் வாக்குறுதிங்கிறது நிறைய இருக்கு. அதை மொத்தத்தில் ரெண்டு பகுதியா வச்சா ஒன்று ஆகிரத்து சம்பந்தமானது, சரிங்களா? இன்னொன்று இந்த துனியா சம்பந்தமானது. ஆகிரத்து சம்பந்தமானதுங்கிறது என்ன, இன்னல்லதி நாமனும் அமில் சுவாலிஹாத்தி காணத்திலகும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ், இப்படி நிறைய இருக்கு. அதாவது எவர்கள் நல்ல அமல்கள் செய்து ஈமானோடு மன்னிக்கிறார்களோ அவருக்கு என்ன செய்து ஆறுகள் ஓடக்கூடிய சுவனம் இருக்கிறது அப்படின்னு அதை பற்றி நிறைய அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். உலகம் சார்ந்த இந்த துன்யாவுடைய வாழ்க்கை சார்ந்த பல வாக்குறுதிகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான், சரிங்களா? அப்படி அவன் வழங்கிய வாக்குறுதிகளில் ஒன்று, நீங்கள் உங்களுக்கு நான் எதை வழங்கி இருக்கிறேன் அதற்கு நீங்கள் நன்றி சொல்வீர்களே ஆனால் நான் மென்மேலும் அதிகமாக்குகிறேன்றான். அப்போ அல்லாஹ் நமக்கு ஒரு வீடை கொடுத்தானா அதுக்கு நன்றி சொல்லணும். அல்லாஹ் நமக்கு உணவை கொடுத்தானா அதற்கு நன்றி சொல்லணும். ஒரு உடை கிடைச்சிருந்துச்சுன்னா அதற்காக நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். இப்படி நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத்துகளுக்கும் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லுவோமே ஆனால் அதை அல்லாஹ் மென்மேலும் அதிகமாக்குவான், சரிங்களா? இதுதான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் நிச்சயமாக வாக்குறுதி மீறக்கூடியவன் அல்ல. அவன் நமக்கு கொடுத்த வாக்குறுதியை மறக்கக்கூடியவனும் அல்ல. அல்லாஹ் நமக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைங்கிறது அல்லாஹ்வுக்கு இல்லை, சரிங்களா? அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றாங்க, இன்னொரு வாக்குறுதி, ஃபதுகுரூனி அதுகுருக்கும், நீங்கள் என்னை நினைத்தீர்களேயானால் நான் உங்களை நினைக்கிறேன் அப்படிங்கிறான். நினைக்கிறதுங்கிறது என்ன? சாதாரணமாக நம்மை சேர்ந்தவங்க ஒருத்தவங்களை பார்க்குறோம், திடீர்னு சந்திக்கிறோம், உங்களை தாங்க நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்மா, அல்லது எங்கள் வீட்டில் பிள்ளைகள்லாம் உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருக்கு, உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா நமக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா அதனால நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் நாம் நினைப்பது, மற்றவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. அந்த மாதிரி நாம் அல்லாஹ்வை நினைக்கும் போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். என்ன, இவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் என்னுடைய அடியார்கள் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போகும்போது இவன் மட்டும் என்ன செய்றான், என்னை நினைத்து பார்க்கிறான் அப்படிங்கிறதான். அல்லாஹ்வை நினைப்பதற்கான 1000 காரணங்கள் இருக்கு. நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம், ஆச்சரியப்படுகிறோம், அதிசயப்படுகிறோம். அடாடா எப்படி இருக்கு அப்படின்னு நிலவை பார்க்குறோம், சூரிய பார்க்குறோம், ஒரு நல்ல பூவை பார்க்குறோம், ஒரு நல்ல வாகனத்தை பார்க்குறோம், என்ன, அல்லது ஒரு வித்தியாசமான படைப்புகளை பார்க்குறோம். இப்படியெல்லாம் பல விஷயங்கள் பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வை நினைக்கக்கூடாது. அல்லாஹ் எவ்வளோ அற்புதம் படைச்சிருக்கிறான், அப்படி அல்லாஹ் எவ்வளோ திறமையை கொடுத்துருக்கிறான் அப்படின்னா நம்ம அல்லாஹ்வை நினைக்கிறோம். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு துஆவை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம துஆக்களை ஓதும் போது அதுவும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதுதான், அல்லாஹ்வை நினைப்பது தான். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நாம் அல்லாஹ்வை நினைக்கும் பொழுது அல்லாஹ் நம்மை நினைப்பதாக வாக்குறுதி வழங்குகிறான். அல்லாஹ் நம்ம நினைக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நாம் அவனிடத்திலே ஒரு நல்லடியார் என்ற நிலையை அடைகிறோம். நம்மை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ்வுடைய நினைவிலும் அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியையும் நாம் பெற்றால் நிச்சயமாக நம்ம வீணா போக மாட்டோம். நமக்கு அல்லாஹ்வுடைய முழு பாதுகாப்பு, அல்லாஹ்வின் நினைவில் உள்ளவர்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும், கண்ணியம் கிடைக்கும். இந்த உலகத்துல நல்ல கண்ணியம் கிடைக்கும். ஏன்னா நம்ம அல்லாஹ்வுடைய ஆளாயிடுறோம். அப்போ அல்லாஹ்வே குர்ஆன்ல சொன்னா, வலில்லாஹி இஸ்ஸத்து வலி ரசூலி வல் முஃமினீன், கண்ணியம் என்றால் அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மூமின்களுக்கும் உரியதுங்கிறான். அப்ப நாம அல்லாஹ்வின் நினைவில் வரக்கூடிய நாம நிச்சயமாக சிறந்த மூமின்களாக தான் இருப்போம். நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கண்ணியமும் பாதுகாப்பும் கிடைக்கும். எனவே அல்லாஹ்வின் அந்த வாக்குறுதியை நாம் பெற வேண்டுமேயானால், அதாவது அல்லாஹ்வின் நினைவில் நாம் நிலைத்திருக்க வேண்டுமேயானால், நாம் எந்நேரமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்விற்கு நன்றி கூறக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை அவனுடைய திருநாமங்களை கொண்டு போற்றி புகழக்கூடியவர்களாக நாம இருக்கணும். எனவே அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. நாம் அல்லாஹ்வின் மீது அச்சம் உள்ளவர்களாக, ஈமான் உடையவர்களாக தான் இது சாதாரணமாக நடக்கும். எனவே நாம் என்ன செய்யணும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் சொல்லும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை நினைத்து அறிவார்ந்து, சும்மா திக்னா சும்மா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வரல எண்ணிக்கிட்டு இருக்கிறதுல உளமாற என்ன செய்யணும், அந்த சிந்தனை வரணும். அல்லாஹ்வுக்கு உள்ளத்திலிருந்து நன்றி, உள்ளத்திலிருந்து அல்லாஹ்வை புகழக்கூடிய புகழ்ச்சி, இதெல்லாம் உள்ளத்திலிருந்து, அடி மனதிலிருந்து, ஆழ் மனதிலிருந்து வர வேண்டும். அது நிச்சயமாக இஹ்லாஸாக இருக்க வேண்டும். அப்படி இஹ்லாஸாக இருக்கும் பட்சத்தில் நாம் அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மை அல்லாஹ் நினைக்கின்றான், அல்லாஹ் நம்மை நினைக்கிறான் என்ற நிலையில நிச்சயமாக நமக்கு ஒரு கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாதிப்புகள், விபத்துகள் எதுவுமே வராது. நாம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்போம். இழிவுகள் நம்மை தொடராது.
அல்லாஹ் நமக்கு இஸ்ஸத்தை வழங்குவான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இன்னொரு வாக்குறுதியாக, அதான் நம்ம கணக்கில் இரண்டாவது வாக்குறுதின்னு வச்சுக்கோங்க. இந்த இரண்டாவது வாக்குறுதியாக நீங்கள் என்னை நினைத்தால் நான் உங்களை நினைக்கிறேன் என்ற அந்த அல்லாஹ்வுடைய அந்த வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வைத்து எல்லா நேரங்களிலும் நாம் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாக எல்லாம் அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.